யூடியூபர்ஸ் நம்பும் பொய்கள் பார்ட் 3. நிறைய யூடியூபர்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, என்னுடைய வீடியோஸ்க்கு நிறைய வியூஸ் போகுது, என்னுடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குது, எனக்கு என்னுடைய பிஸ்னஸ்க்கு நிறைய வருமானம்ன்றது கிடைக்கும், நான் நிறைய பணம் சம்பாதிப்பேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அது உண்மை கிடையாதுங்க. உங்களுக்கு 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தால் கூட நீங்கள் 0 வருமானம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது எப்படின்றத நான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், கூட்டம் சேர்ந்தால் மட்டும் உங்களுக்கு சேல்ஸ் வந்துடாதுங்க. இப்போ யூடியூப்பில் வீடியோவுக்கு வியூஸ் வர்றது தான் நான் இங்கே கூட்டம்னு சொல்கிறேன். ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இப்போது ஒரு பஜாரில் நிறைய ஜவுளி கடைகளாக இருக்குது, சரிங்களா? அந்த ஜவுளி கடைகள்லாம் இருக்கிற இடத்துல போத்தீஸ்ன்ற ஒரு பிராண்டும் இருக்குது. இப்போ நிறைய கூட்டம் இருந்தாலும் எல்லாருமே அந்த பிராண்ட் பண்ணாத கடைக்கு போவாங்களா, இல்லை போத்தீஸ்க்கு போவாங்களா? அப்போ யூடியூப்பில் நிறைய வீடியோஸுன்றது முக்கியம் இல்லை, ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒரு பிளான், ஒரு பொசிஷனிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நீங்களும் வீடியோ போடுறீங்க, உங்கள் காம்படிட்டரும் வீடியோ போடுறாங்க. அவங்க கரெக்டாக பொசிஷன் பண்ணாங்கன்னா அவங்கக்கிட்ட தான் போய் வாங்குவாங்க. அவங்களுடைய ஆஃபர் பெட்டராக இருக்குது, அவங்களுடைய சர்வீஸ் பெட்டராக இருக்குது, அவங்களுடைய குவாலிட்டி பெட்டராக இருக்குன்னா அவங்ககிட்ட தானே போய் வாங்குவாங்க. உங்களுக்கு வியூஸ் வந்தாலும் அவங்கக்கிட்ட தான் போய் வாங்குவாங்க. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி என்ன, இந்த பிளான் என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா என்னுடைய சேனலில் ராஜ வித்யாலயா சக்ஸஸ் ஸ்டோரிஸ்ன்ற ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அந்த பிளேலிஸ்ட் இருக்க எல்லா வீடியோஸும் பாருங்கள். இவங்க எல்லாருமே பிஸ்னஸ் யூடியூபர்ஸ். நான் இவங்களுக்கு எப்படி கோச் பண்ணி அவங்கள சக்ஸஸ்ஃபுல் ஆக்குனேன் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த ஸ்ட்ராட்டஜி என்னன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்.